இல்லையா? அதுதான் இந்த படியில் இறங்குங்க. பாத்ரூம் போனால் தேவை எங்கே போகிறோம் நீர் ஊற்றுவோம். இப்போ தான் சொல்லி வாங்கி கொடுங்க. நடந்தாலே வருது. வா நீர் ஊற்றுவோம். வா வா. சாமியை பார்க்கல இருக்கும். ஜூம் பண்ணாத. ஜூம் பண்ணா சரியா வராது. சர்டிஃபிகேட் சொன்னியா? சொல்லிட்டேன். இதெல்லாம் ஒவ்வொன்றும் இதுக்கு முன்னாடி பேசணும். பாரு அடே அப்பா மனசில் இருக்கும்டா எனக்கு. இவங்க உப்பாக்குன்னு எல்லாரும் சொல்கிறாளே, உப்பாக்குன்னு சொல்கிறாளே எல்லாம். அப்படியே ஒன்றா பார்த்தா போகாது. கட் பண்ணிக்கும். அனிதோஷங்களாக வரக்கூடிய எல்லாமே தீர்க்கமாகும். எல்லாருடைய கஷ்டத்தையும் நீக்குப்பா. எல்லாருடைய கஷ்டத்தையும் தீர்க்கு. என் மக்கள் குடும்பம், என் குடும்பம் கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வை. நான் உங்கள் லோட்சனாய இன்னொரு சாமிகிட்ட வேண்டிட்டு படிப்பு நல்லா வரணும். இதுதான் படிப்பு கொடுக்குறாரு தட்சிணாமூர்த்தி. ருத்ராய ஈஷாய நீலகண்டாய சிற்பங்கள்லாம் எப்படி இருக்குன்னு இல்லை புத்தாவும் சொல்லுவோம். நந்தியெல்லாம் எப்படி இருக்கு? எவ்வளோ பெரிய படுத்துருக்க மாதிரியே இருக்கு. கதை இருக்குதா? குட்டியா ஒருத்தர் உட்காந்துருக்காருல்ல, இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காருல்ல, இந்த வல்லத்துலாம் ஒரு கதை இருக்கு. ஏன் இந்த கோயில் ஏதாவது உங்கள் சிறப்பு ஏதாவது ஒரு 2 வாரத்துக்கு இதோ இங்கே வா, அவன் காட்டிக்கிட்டோம். இதோ உட்படுறான். அந்த மரம் இருக்குல்ல, பச்சை மரம், அதுக்கு கீழே பாரு கிளி மூக்கு வச்சிருந்து கையை நிறுத்தி கூப்பி வச்சிருந்து காட்டுப்பாரு. தட்சிணாமூர்த்தியை வணங்குறாருன்னு நினைக்கிறேன் நான். புரியல. இதோ 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 அங்கே பச்சைமா அங்கே ஃபர்ஸ்ட்மா அங்க இருக்க. அங்க ஃபர்ஸ்ட் பச்சைமா கீழ இருக்காங்களே அங்க கீழே உட்கார்ந்து சீம்பாங்க. அதான் அது சிவனை குறிக்கும். அந்த காலத்தில் அதான் பஞ்சாயத்துலமே யாரும் கரெக்டா வந்து எப்படி சொல்லணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஓம் நமச்சிவாயங்கிறது எங்க எப்படி எது இருந்தாலும் வாய்ப்பு ஓம் நமச்சிவாய சொல்லலாம். ஓம் சிவாய நமன்னா நம்மளே அவரே நமக்காக வந்து அது வந்து 2வது ஸ்டேஜ். மனசுல தான் சொல்லணும், வாய் விடக்கூடாது. 5 வித்தியாசம் வருஷம். இங்கே வந்து சிவனுக்கு வந்து அம்பாளை விரும்பி சிவன் வந்து கல்யாணம் பண்ண ஊர் இது. விரும்பி நீங்கள் இந்த தெய்வத்தை பரிமள சுந்தரி நாயகி, இந்த அம்மன் இங்கே இருக்கிற அம்மன் பேர் பரிமள சுந்தரி நாயகி. இது வந்து பார்த்தீங்கன்னா பரிமள சுந்தரி நாயகி பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட கல்யாணம் நிச்சயம் பண்ணி கொடுத்தோம் 6 நாள். இந்த ஊர் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இந்த மரம் கிடையாது, உத்தால மரம். அதேமாதிரி உலகத்தில் இன்னொன்று பாதத்தை கூட பார்த்துருப்பேன், திருவண்ணாமலை பாத ரட்சையை எங்கேயும் பார்க்க முடியும். இங்கே வந்து பாத ரட்சையை சிவன் வந்து விட்டுட்டு போனார் இடம். பாதரட்சம் இது வந்து மூங்கில் வனமாக காராக இருந்த ஊர். இது ஃபுல்லாகவே மண்ணால் அம்பாள் வந்து மண்ணால் பிடிச்சி வச்ச இந்த லிங்கம் தான் அது கல்லாகி. அதேமாரி இது சுயம்புலிங்கம் இது உத்தவதீஸ்வரர். சொர்ணவார அறிவார் சொன்னதை செய்வார். சொர்ணவார அறிவார்னு எழுதியிருக்கோம் அந்த போர்டுலேயே, சொர்ணவார அறிவார். இங்கே ஒரு மார்க்கண்ட மிஷின் இந்த போட்டிருக்காங்க. இதோ அந்த இதை எடுத்தோம். இதோ அவர் இருக்க பாம்போட இருக்கார் இங்கே. இந்த ரிஷி வந்து
வந்து காசிக்கு போகணுன்னு பார்த்தார். குத்தாலத்துலேருந்து காசிக்கு போய் விஸ்வநாதரை பார்க்கணுன்னு ஆசை. அதெல்லாம் இல்லை, நானே விஸ்வநாதர் தான் அப்படின்ட்டு பாம்பு கடித்து அவர் வைத்தியம் பண்ணி இந்த ஊரில் இது பண்ணது இந்த இடம். இது காசிக்கு ஈக்குவலண்டான எல்லாம் ஸ்ரீவாஞ்சி எல்லாம் சொல்லுவாள். ஆனால் இது வந்து காசிக்கு ஈக்குவலண்டான இடம். இது காசிக்கு வந்து நீங்கள் அது 7 தடவை ஒரு தாட்டி நீங்கள் ஒரு தாட்டி காசி போனதுக்கு 7 தாட்டி நீங்கள் காசி போனதுக்கு அர்த்தம் எங்கள் ஸ்ரீவாஞ்சியும். இது வந்து அதே மாதிரி வந்து கல்யாண ஸ்தலம், ஃபுல்லாகவே கல்யாணம் நடக்கும், மங்களகரமாக நடக்கும். அதே மாதிரி இந்த அம்மன் வந்து அரும்புன்னை வெள்ளையம்மன், தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து ரொம்ப சாஃப்ட்டு கேரட். வேறு வேர்ல்டில் அவ்வளோ சாஃப்ட்டு யாரும் இருக்க மாட்டான். அதே மாதிரி அம்மன் சம்ஸ்கிருதத்தில் மிதுல குஜலாம்பிகா அம்மா, மிதுல முகில குஜலாம்பிகா அம்பா. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். இவ 2 அம்மன் இருக்குது. அது ஒன்று பரிமள சுந்தரி நாகன். இவ வந்து கல்யாணத்துக்காகவே எப்போதுமே இந்த இது பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொருக்கு நிறைய பேருக்கு தெரியல, சனியை பார்த்து எந்த சாமி ரொம்ப ரேரான கோயிலில் தான் இருக்கும். பிள்ளையாரை பார்த்து சனி இருப்பார், மங்களகரமான சனி, மங்கள சனீஸ்வரர். அந்த கடைசியில் பார்த்தோன்னா மலையொத்த விநாயகருக்கு எழுத்தாப்பில் தான் சனீஸ்வரன் இருப்பார். அதனால் நீங்கள் அதை கும்பிட்டேன்னா எவ்வளோ பெரிய சனி இது இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து போயிடும். சனி தோஷம், சனி தசை நடக்கிறவா அங்கே இருக்குது. அந்த அது பார்த்தேன்னா அது விசேஷம். ஏன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறான். மங்கள சனீஸ்வரர் பார்த்தேன், மங்கள இது பார்த்துருப்பேன். அந்த மூலையில் ஒரு பிள்ளையார் இருப்பேன். நீங்கள் நடராஜுக்கு திரும்பின உடனே மலையார்த்த விநாயகர்னு இருப்பேன். ஓகே, அதுக்கும் எழுத்தாப்புல சனிக்கு எழுத்தாப்புல இங்கேயும் தெய்வம் இருக்குது. திருக்கோடிக்காலில் பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இது இருக்குது, இது நவகிரகம் வச்சுருக்கா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நவகிரகம் கிடையாது. இது வந்து சந்திரஸ்தலம். சந்திரஸ்தலம், சந்திரன் வந்து தனியாக தான் இருப்பார் இங்கே. அது விசேஷம். அந்த அதேமாரி இங்கே என்ன ஒன்றுனா கார்த்திகை மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டமாக ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் 200 பேர் சுற்றிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா கார்த்திகை மாதம் 108 1008 சுற்றுவோம். கல்யாணம் ஆகும், நினச்சதை நடக்கும். குழந்தை இது இப்போ நினைச்ச வேலை கிடைக்கும். எல்லா ஸ்தலங்களும் வந்து இது வந்து அபூர்வமான. மெயின் வந்து பாதரட்சை பார்க்கக்கூடிய இடம் வேர்ல்டில் எங்கேயும் இருக்காது. முத்தாள மரமும் பாதரட்சையும் வேற எங்கேயும் இருக்காது. பாதரட்சைன்றது பக்கத்துலேயே இருக்காது. அது இந்த கால் வச்சுட்டு போயிருப்பாங்க. யாரும் அதை சொல்ல தெரியும் அவருக்கு, யாரும் கேட்க மாட்டேங்கிறார். சாயங்காலத்துக்கு அப்புறம் சுற்றக்கூடாது. எந்த ஒரு வேகத்துலேயும் ஒரு மரத்தை வந்து சாயங்காலத்துக்கு மேலே சூரியன் அஸ்தமனத்துக்கு மேலே அப்புறம் சுற்றக்கூடாது. ஆனால் வந்து இங்கேயும் சுற்றக்கூடாது. ஆனால் பாதரட்சையை பார்க்கலாம். அது படி ஏறி மேலே போகிற மாதிரி ஒரு சின்ன கேட் இருக்குல்ல, நீங்கள் இப்படி நின்னாலே பார்க்கலாம். பாதரட்சை இருக்கும் 2 பாதம். சிவன் வந்து நான் வந்து அடையாளம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த குளம் இருக்குது. இது வந்து நோய் தீக்கும் குளம். குஷ்டரோகத்தை வந்து தீர்த்த குளம் அது. குஷ்டரோகத்தை சுந்தரருக்கு அங்கே சுந்தர சனி சன்னதி. குஷ்டரோகம் கல்யாணம் நடக்கிறது, வா நிச்சயதார்த்தம் உள்ளே வாங்குறேன், இல்லை குஷ்டம் இருக்குது எல்லோரும் வரேன், நான் எப்படி வருவேன், இல்லை நீ அந்த குளத்தில் குளிச்சுட்டு இந்த தவறாட்ச இது தலவிருட்சத்தை வந்து தாண்டி வா, உனக்கு எல்லாம் நடந்துடும் அப்படின்னு. தலவிருட்சம் தாண்டினு எல்லா குஷ்டரோகம் எல்லாம் போயிடுது. வியாதியே இல்லை அவர். குஷ்டரோகம் எல்லா இதுவும். ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குன்னு நிறைய காவுவாங்க அந்த கோயில். ஆமாம், நான் இந்த கோயிலில் வேலை செஞ்சாலே 6-7 பேர் இறந்துருக்காப்பா. அவள் ஒரு 50 வருஷத்தில். போதுமா?